அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது செல்போன் அழைப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்திரன் வழங்க கேட்கலாம். ராகவேந்திரன், தற்போது வரை சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகாரில் அது தொடர்பான வழக்கில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள், விசாரணை குறித்த விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த ஞானசேகரின் வாட்ஸ்அப் சாட் மற்றும் கால் ஹிஸ்டரிகளை ஆய்வு செய்ய சிறப்பு புலனாய்வு குழு தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் செல்போன் ஆய்வு செய்யும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சைபர் ஆய்வகத்தில் கொடுத்துள்ள செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்களை ரெக்கவரி செய்துள்ள நிலையில் வாட்ஸ்அப் சாட்டுகளை ஆய்வு செய்து வருகின்றன. மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 செல்போன்கள் எண்களை ஞானசேகரன் பயன்படுத்தி வந்ததாகவும் அதனுடைய கடந்த 6 மாத கால் ஹிஸ்டரியை தற்போது எடுப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யார் அந்த ஸ்டார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் போலீசார் தகவல்களை சேகரிக்கின்றனர். ஏற்கனவே காவல் ஆணையர் தரப்பில் பிளைட் போர்டில் மாணவியை மிரட்டி நாடகமாடியாக கூறப்பட்ட நிலையில் சந்தேகங்களை தீர்க்க கால் ஹிஸ்டரியில் தகவல்களை சேகரித்து வருவதாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஒரு கூடுதலான ஒரு தகவலை தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஞானசேகரின் மீது 20 வழக்குகள் இருந்ததாக காவல் ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது எந்த வழக்குகளும் அவர் மீது இல்லை என்று போலீசார் தரப்பில், அதாவது காவல் ஆணையர் தரப்பிலே இந்த தகவலானது கூறப்பட்ட நிலையில் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் மீது தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் ஞானசேகர் இரவில் பல்வேறு வீடுகளையும் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து வந்ததும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளான அதாவது பள்ளிக்கரணை, அமிர்தக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொள்ளையடித்து வந்ததாக ஞானசேகரன் தரப்பில் கொள்ளையடித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கொள்ளையடித்த படத்தை வைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து வந்திருப்பதாகவும் போலீசார் சந்தேகித்து வருகின்றனர். பகலில் பிரியாணி பிசினஸும் மாலையில் பாலியல் தொல்லையும் இரவு நேரங்களில் இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது போன்று பிற்பகலில் முடித்த இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பின்பு தற்போது இது தொடர்பான இதை எப்படி தடுத்திருக்க முடியும்? அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் பள்ளிக்கரணை ஒரு சம்பவத்தில் இவர் ஞானசேகரன் மீது ஒரு வழக்கில், அதாவது கொள்ளையடிப்பு வழக்கில் இவர் மீது சந்தேகித்து வருவதாகவும் அதன் சிசிடிவி காட்சியும் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே ஞானசேகரன் மீது பாலியல் வழக்கு மட்டுமல்ல, கொள்ளை வழக்குகளும் தற்போது அடுக்கடுக்காக வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே சென்னை காவல் ஆணையர் தரப்பில் இது போன்ற அவர் மீது வழக்குகள் எதுவும் இல்லை என்ற போது தற்போது எந்த ஒரு வழக்கும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது ஒரு கொள்ளை வழக்கும் அவர் மீது சேர்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.